சிந்தாம சாப்பிடுறா பா ஒரு பருக்க தானப்பா. ஒரு பருக்கையா? அப்படி சொல்லாதடா. இந்த ஒரு பருக்க ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு விவசாயி நிலத்துல நெல்லா இருந்திருக்கும். அதை அறுவடை பண்ணும்போது வயல்ல விழுந்திருக்கலாம்ல, இல்ல களத்துல அடிக்கும் போது சிதறி இருக்கலாம்ல. அதுல எல்லாம் தப்பிச்சு மூட்டையில ஏறி ரைஸ் மில்லுக்கு போயிருக்கும். யாருமே சொல்லி தராத லைஃப் லெசனை இந்த வாட்டர் பாட்டில் சொல்லி தரோம். நம்ம அண்ணாச்சி கடையில இந்த வாட்டர் பாட்டில் வாங்கினா அதோட விலை 20 ரூபாய். இதே வாட்டர் பாட்டில் மால்ல 100 ரூபாய், 5 ஸ்டார் ஹோட்டல்ல 200 ரூபாய். ஒரே பாட்டில் ஒரே தண்ணி தான், ஆனா ஒரு இடத்துல ஒரு விலை. இந்த வாட்டர் பாட்டில் மாதிரி தான் நம்ம லைஃபும். சில இடத்துல நம்மள எப்பயுமே அண்டர் வேல்யூ பண்ணி வச்சிருப்பாங்க. நேரம் சரியில்லைன்னா ஒட்டகத்து மேல ஏறி நின்னா கூட நாய் வந்து கச்சிருமா. அதே நேரம் நல்லா இருந்ததுன்னா நாய் மேல ஏறி நின்னா கூட நாய் கடிக்காதான். அதுதான் டைம். நேரம் காலம் ஜோசியத்தை நம்பின்னு இருந்தா தப்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாதுங்க. நான் என் அனுபவத்தால் தெரிந்து கொண்ட சில உண்மைகள். சிலருக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கு நம் குணம் சரியில்லை என்பது காரணமில்லை. அவர்களுடைய குணத்திற்கு ஏற்றார் போல நமக்கு நடிக்க முடியவில்லை என்பதுதான் காரணம். நேரத்திற்கு தகுந்தார் போல வேஷத்தை மாற்றவும் ஆளுக்கு தகுந்தார். வாழ்க்கையில பெரிய அவமானம் எது தெரியுமா? தலையே போனாலும் சரி, இந்த சொந்தக்கார முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறதான் பெரிய அவமானம். என்னைக்குமே அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாத. ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ணிட்டே இருக்க? என் வாழ்க்கையில உனக்கு ஹாப்பினஸே இல்லையா? சும்மா ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படிங்களா கேட்பாங்க. பட் என் கஷ்டம் என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உள்ளே பார்க்கிறவன் வெற்றி அடைகிறான், வெளியிலே பார்க்கிறவன் கனவு காண்கிறான். சொல்லுபவர் கன்ஃபியூஷியஸ். உன்னுடைய பேர் ஆர்வம் என்ன என்பதை நீ முதலில் கண்டுபிடித்த பிறகு உன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்துணையும் அதிலே செயல்படுத்து. எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்று மனுஷன் மேலேயாவது முழுமையான அன்பு வைங்கய்யா. மனுஷனோட இன்னைக்கு இருக்க போறோம், நாளைக்கு செத்து போறோம். யாரும் எதையும் ஒரு பொடி மண்ணை கூட எடுத்து போட முடியாது. ஆனால் தெய்வ பக்தியும் பூரண அன்பும் தான் போடும். அதனால மனுஷங்கிட்ட பழகும் போது உண்மையா பழகும். இல்லன்னா அந்த எந்த ஆசையும் இல்லாமல் மனுஷன் இருந்துட்டானா அவன் நிம்மதியா இருப்பான். அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டோ பேராசப்பட்டோ அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இவனுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஒரு கடவுளுக்கு 100 கடவுளை தேடுறான். ஒரு மார்க்கத்துல இன்னொரு மார்க்கத்துக்கு கன்வெர்ட் ஆகிறான். எல்லாமே அவனோட ஆசைதான். வார்த்தை அது ஒரு ஆயுதம் மாதிரி. நல்ல வார்த்தை உங்களை மேல் உயர்த்தும், கெட்ட வார்த்தை உங்களை கீழே தள்ளிவிடும். நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவரின் மனசுக்குள் விதையா விழும். நல்ல வார்த்தை விதையா விழுந்தா அது நம்பிக்கை மரமாக வளர்ந்திடும். கெட்ட வார்த்தை விழுந்தா அது துக்கத்தின் கலையாக மாறிடும். ஒரு சிரிப்பு கூட இல்ல. தாய் தகப்பனை எப்பவுமே பழிக்கிறத மறந்துருங்க. ஏன்னா தாயும் தகப்பனும் இல்லைன்னா இந்த உலகத்துல உன் புருஷனையும் பார்க்க முடியாது, உன் பிள்ளைங்களையும் நீ பார்க்க முடியாது. அவங்க தான் உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டணுவாங்க. அந்த அடையாளம் காட்டணுவங்களை கடவுளா நினைக்க கத்துக்குங்க. அவங்க நல்லவங்களா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும், எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும்